தமிழகத்திற்கு மத்திய அரசின் மிகப்பெரிய ஒப்புதல். 1012 கோடி ரூபாய் மதிப்பில் 2 புதிய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மையங்கள் எந்த பகுதிகளில் அமைகின்றன? எவ்வளவு முதலீடு? எத்தனை வேலைவாய்ப்புகள் உருவாகும்? விரிவாக பார்க்கலாம். இந்தியாவை உலகளாவிய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மையமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் 2 புதிய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மையங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. மொத்தம் 1012 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த 2 திட்டங்கள் தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி திறனை மேலும் வலுப்படுத்தும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக இந்த தகவலை வெளியிட்டார். இதன்படி திருவள்ளூர் மாவட்டம் மணலூரில் 474.3 ஏக்கர் பரப்பளவில் 587.47 கோடி செலவில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மையம் அமைக்கப்பட உள்ளது. அதேபோல் பிள்ளைப்பாக்கத்தில் 379.3 ஏக்கர் பரப்பளவில் 424.55 கோடி முதலீட்டில் மற்றொரு உற்பத்தி மையம் உருவாக்கப்பட உள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் புதிய தொழிற்சாலைகள், மின்னணு உதிரிபாக உற்பத்தி நிறுவனங்கள், சப்ளை செயின் நிறுவனங்கள் மற்றும் துணை தொழில்கள் அதிக அளவில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் உற்பத்தி சார்ந்த ஊக்க திட்டம், தளர்த்தப்பட்ட அந்நிய முதலீட்டு விதிகள், வரி சீர்திருத்தங்கள் மற்றும் தொழிலாளர் சீர்திருத்தங்கள் ஆகியவற்றின் மூலம் இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் துறை வேகமாக வளர்ச்சி கண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. 2014-15 ஆண்டில் சுமார் 1.9 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி 2025-26 ஆண்டில் 13.11 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதே காலகட்டத்தில் ஏற்றுமதி 38,000 கோடியிலிருந்து 4.24 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. மொபைல் போன் உற்பத்தி 30 மடங்குக்கும் அதிகமாக வளர்ந்து 6.27 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. மொபைல் போன் ஏற்றுமதி 2.59 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் விற்பனையாகும் மொபைல் போன்களில் 99.2% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன. மேலும் இந்த துறையில் சுமார் 25 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த 2 புதிய உற்பத்தி மையங்களும் தமிழகத்தை நாட்டின் முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மையமாக மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.